இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசியை வந்து ஒரு 150 கிராம் எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு 1-2 தடவை கழுவிட்டு நீங்கள் வந்து ஒரு காட்டன் டவலில் லைட்டாக அந்த ஈரத்தை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக காய வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் நான் அதே மாதிரி வறுத்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்துருக்கிறேன். கீ, தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. ஒரு முறியிலேருந்து தேங்காய் பூ துருவல், அப்புறம் வந்து வெல்லம் வந்து 300 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து வெல்லத்தை நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கர்லையும் பண்ணலாங்க. இது இப்படி அடிகனமான பாத்திரத்துலையும் பண்ணலாம். இப்போ 1 கப் வெல்லம் அப்படின்னா 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதோட அதாவது கல் மண் எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து அந்த பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அதாவது 1 வயசுலேருந்து 3 வயசு வரை குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் இதை நல்லா பவுடராக எடுத்து வச்சுட்டு இதில் நாட்டு சர்க்கரையை கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஆக்சுவலி திருவாதிரை களிக்கு வந்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்கிடணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க கொடுக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த வெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெல்லத்தை நல்லா அதாவது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் துருவல். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ நான் வந்து தேங்காய் துருவலை போட்டிருக்கேன். ஒரு முறி தேங்காயிலேருந்து தேங்காய் துருவல், மீடியம் சைஸ் தேங்காய், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகும்போது நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு கைட்டு கிண்டிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இல்லைன்னா கட்டி விழுந்துடும். உடனே நம்ம ரைஸ் மாவோட தன்மையே அதுதான், உடனே கட்டி ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் அமைதியாக ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்து இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. இப்போ இப்படி அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நல்ல வெயிட்டான மூடி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி உங்களுக்கு முன்ன பின்ன ஆச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி குக் ஆகிட்டுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு இது இந்த ஸ்டேஜ் வரதுக்கு. நான் வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுருந்தேன். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிடணும். ஏன்னா இப்போ புது பச்சரிசி அப்படின்னா தண்ணி அவ்வளவா இழுக்காது. பழைய பச்சரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி இழுக்கும். அந்த வேக வந்து உங்களுக்கு தண்ணி வந்து குறைஞ்சி இதாகும், தேவைப்படும். இப்போ நான் திரும்பியும் இதை மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிடுதேன். இப்போ வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் பேனில் வந்து கொஞ்சோண்டு கீ போட்டு அதில் முந்திரி பருப்பையும் திராட்சையையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம தேங்காய் துருவல் ப்ளஸ் இந்த திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்லி அந்த 2 நம்ம பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து பச்சரிசி பவுடர், பாசிப்பருப்பு பவுடர் அண்ட் சர்க்கரை போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் நல்லா இதை கிளறிட்டு திரும்பியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. ஏன்னா அந்த நம்ம அரிசியும் அந்த பருப்பும் வறுக்கிறதுனால அது வந்து குக்காக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அவ்வளோதான். அப்புறம் திருவாதிரை களி ரெடி ஆயிரும். இது வரைக்கும் என்னோட ரெசிபியை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதை கண்டிப்பாக